அடுத்தது வைகோ, அவர் சில அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லணும்ல, இமயம் போல இருக்க வேண்டியவரா அவர். இந்த அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால படு பாதாளத்துக்கு போயிட்டார். எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டியவரா, படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க, வைகோ ஒருவேளை அப்படி தான் இமயம் போல தான் இருந்தாரா, இப்போ படு பாதாளத்துக்கு ஏன் போனாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கும் வயதானவர்கள் கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கும், வைகோ இமயம் போல் இருந்தாரா தமிழ்நாடு அரசியலில் அப்படிங்கிறத பற்றின வரலாறு உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்க, உண்மை என்னன்னு சொல்லணும்ல, அதுக்காகத்தான் சொல்லணும். என்னென்னா, வைகோவை 1992-93 திமுகவை விட்டு விலகி தனி கட்சியை ஆரம்பித்தார். அப்போ உளவுத்துறை தான், ஜெயலலிதா அவர்கள் உளவுத்துறையிடம் சொல்லி அவங்க தான் கட்சியை உடைச்சாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வைகோ கருணாநிதினா உயிரையே விடுவார். கருணாநிதி யாராச்சும் ஒருத்தவங்க பேசினா அடிக்க போயிடுவார், இந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப நல்லா இருந்தது பார்லிமெண்ட்டில். இதிலெல்லாம் இப்போ நல்லா இருந்ததுன்னா ஸ்டாண்டர்டு கிடையாது. அப்போ கொஞ்சம் இங்கிலீஷை பேசினா உடனே வைகோன்னாங்க, மேடையில் பேசுவார். இதெல்லாம் பேசணுன்னா கருணாநிதி பார்த்தார், ஆகா நமக்கு அப்புறம் நம்ம பையன் ஸ்டாலினை கொண்டு வர்றதா இருக்கும், நம்ம பையனுக்கு எதுவும் பேச தெரியாது, வைகோ விவரமாக பேசுகிறாப்பிள்ளைய, வருங்காலத்தில் நம்முடைய வாரிசு அரசியலை கொண்டு வர வேண்டுமானால் வைகோவை இப்போவே மட்டம் தட்டணும் அப்படின்னு வைகோவை அவமானப்படுத்த தொடங்கினார். உளவுத்துறை ஜெயலலிதா அவர்களிடம் சொன்னது, அங்கே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது, கருணாநிதி இவரை கழட்டி விட போராடணுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க, செய்யுங்க கழட்டி விட்டுருங்க. அப்படி கழட்டி விட்டு வெளியில் வந்தவர் தான் வைகோ. 92-93 வந்தார். அவர் நின்று எந்த எலெக்ஷன்லேயுமே ஒரு சீட்டு கூட பெருசாக ஜெயிக்கலை, தனியாக நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் அதிமுகவோட எப்போ போனாருன்னா 1997-98 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அப்போ அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா, வைகோவுக்கு ஒரு சீட்டு கூட தனியாக நின்று ஜெயிக்காத வைகோவுக்கு 5 எம்பி சீட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, அவர் பின்னாடி போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் பாதாளத்துக்கு வைகோ போனதுக்கு காரணம் யார்? ஜெயலலிதா 5 சீட்டு கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு பம்பர சின்னம் அதிமுகவுக்கு போனோன்னு தானே கிடைச்சது. அப்போ அதில் பாதாளத்துக்கு நீங்கள் போனீங்க அதிமுகவோட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறது எப்படி? எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதிமுகவோட தான் கூட்டணி வச்சார். அப்போவே ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் அதிகம் சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ 20-25ன்னா இவங்கள மாதிரி 3-4ன்னு ஒற்றை எண்ணில் கொடுக்கல. ஆக ஜெயலலிதா அவர்கள் தான் வைகோவை மதித்தார், வைகோவுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தார். ஆனால் இவர் இப்போ அடையாளம் தெரியாமல் போனதுக்கு காரணம் திமுகவை இவர் மிக கேவலமாக விமர்சித்தார். கருணாநிதி அவர்களின் ஜாதி பெயரை சொல்லி கொச்சைப்படுத்தினார். ஸ்டாலின் ஒரு நகர செயலாளருக்கு கூட லாயக்கில்லை, அவருக்கு ஸ்ரீலங்கா பிரச்சனைனாலே என்னன்னு தெரியாது, எது சிலோனான்னு கேட்பார் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். சாதிக் பாட்சா தற்கொலை அல்ல, அந்த கொலைக்கு ஸ்டாலின் தான் காரணம் என்று வெளிப்படையாக பேசினார். இவ்வளோ விஷயத்தையும் பேசிட்டு மறுபடியும் திமுகவுக்கு போனால் ஒரு ராஜ்யசபா சீட்டு இப்போ 4 கிடைக்குமா 3 கிடைக்குமா? அப்போ உங்களை அதல பாதாளத்தில் தள்ளுனது திமுகவா அதிமுகவா? திமுக தான். அவங்கள கடுமையாக விமர்சித்துட்டு என்ன சொன்னீங்க, 2Gயில் வந்த பணம் எல்லாம் ஷூட்கேஸாக அண்ணா அறிவாலயத்துக்கு போச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் திருப்பி அந்த கட்சியோடையே நீங்கள் போனீங்கன்னா மக்கள் உங்களை அதல பாதாளத்துக்கு தானே தள்ளுவார்கள். அதனால் இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, வைகோ திமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தார். திமுகவின் காலில் விழுந்துதான் அவர் அகல பாதாளத்துக்கு போனார். அதிமுகவில் இருக்கும் வரை அவருக்கு ஒரு இமயம் போன்ற பதவியை கொடுத்து 5 எம்பி சீட்டுகளை கொடுத்து அவரை கௌரவம் பாதிக்காமல் பார்த்து கொண்டவர் ஜெயலலிதா. அதனால் ஒரு பேச்சை சுத்தமாக நம்பாதீங்க. அடுத்த ஒரு பையன், அவர் இளைஞர்களை பூரா குற்றம் சொல்கிறார். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாதான், அதை விஜய் உபயோகப்படுத்திக் கொள்கிறாருங்கிறார். இல்லை, நாங்கள் ஒரு சகோதரர் விஜய் அரசியலுக்கு வந்தது நான் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். அவர் புதிய ஒரு வாக்காளர் கொண்டு வராரு. இன்றைக்கி இளைஞர்கள் பற்றி அரசியல் புரிதல் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு, எல்லா இளைஞனுக்கும் அரசியல் நன்றாக தெரியும். அவன் ஏன் உங்களெல்லாம் வெறுக்கிறான்னா,
ஊழலின் உச்சத்துக்கு போயிட்டீங்க அரசியல்வாதி. எவன் யோகியம் இருக்கான் அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல்வாதியில் ஒரு யோகியனை காமி. அதனால தான் இளைஞர்கள் வந்து உங்களை வெறுக்கிறான். எதுக்கு போய் உங்களுக்கு இவருக்கே போன எலெக்ஷனில் வந்து சீமானுக்கே 8% ஓட்டு ஏன் விழுந்தது? அத்தனை இளைஞர்களும் உங்களை வெறுத்ததுனால தான் இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போட்டான். அதனால் அரசியல் தெரியாதவன் இல்லை, அவனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இருக்கா? வைகோ பையன் துரை வைகோவுக்கு ஈவேராவை திட்டுனாங்கன்னா அவர்கள் ஈனப்பிறவிகள்ங்கிறான். உங்களுக்கு அரசியல் ஜீரோ, அரசியல் ஞானம்ங்கிறதே கிடையாது. ஈவேராவை திட்டுனா ஈனப்பிறவிகளா? ஈவேராவில் கோடிக்கணக்கான பேர் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்ண வேலையெல்லாம் ஜாதா வேலையா? சாமியை கொடுத்த செருப்பால் அடித்தார், 73 வயசில் கல்யாணம் பண்ணார், வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணார், தாயுடன் உறவு வைக்கலாம்னாரு. ஈனப்பிறவின்னு சொல்ல வேண்டியது அவரைத்தான். நீங்கள் என்னமோ ஈவேராவை திட்டுனா ஈனப்பிறவின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் சொன்ன கொள்கையெல்லாம் ரைட்டா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுனார, சுதந்திர தினத்தை இன்றைக்கி கருப்பு கொடி ஏற்றினார. அப்போ அவர் தான் மோசமான ஆள். நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை திட்டுறவங்க மோசமான ஆள்னா உங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை. திடீரென்று அரசியலில் முளைத்த காளான் நீங்கள். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை பற்றி பேசுகிறீங்களே துரை வைகோ. ஒரு 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 இந்த ஃபோனை, ஒரு ஐஃபோனை உங்களுக்கு ஒழுங்காக பண்ண தெரியுமா? இது பண்ண தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற 5 வயசு பையன் அடிக்கிறான் ஐஃபோனில். அப்படி எத்தனை இது இருக்கோ அடிக்கிறான். இதில் சோஷியல் மீடியாவிலெல்லாம் போய் அவன் வீடியோ போடுறான். திமுக ஐடிவிங்க திணறாங்க, பாஜக ஐடிவிங்க ஆளுங்களை வேலைக்கு வச்சு பணத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து 2 ஐடிவிங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞன் புகுந்து விளையாடுறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு உங்களுக்கெல்லாம் ஜீரோ, என்னன்னே தெரியாது. துரை வைகோக்கெல்லாம் அடிக்கிறான் அவன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் எப்படி போய் விளையாடுறான்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பத்தையும் கரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுடைய படிப்பறிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு திறமையால் எங்கெங்கேயோ போய் வேலைக்கு செய்கிறான். நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தானே குப்பை கொட்ட முடியுமா? நாட்டை கொள்ளையடிக்கிறது, அரசியல் கட்சின்னு கூட்டணின்னு வச்சுக்கிறது, எலெக்ஷனில் நிற்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் லஞ்சமாக 10 கோடி 20 கோடி எம்பி சீட்டு ராஜ்யசபா சீட்டுன்னு வாங்கிக்கிறது, லஞ்சம் வாங்கின பணத்தில் ஒரு இதை வந்துக்கிட்டு டிவியை ஆரம்பிச்சுக்கிறது, திமுக ஓட்டை பிரிக்கணுமா மக்கள் நல கூட்டணின்னு இப்போ எதிர்க்கட்சிட்ட பணத்தை வாங்கிக்கிறது, இலங்கை தமிழர்கள்னு சொல்லி பேசிட்டு எலெக்ஷன் டைமில் போய் வெளிநாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு வந்து கேவலமான அரசியல் செய்வது உங்களை எப்படி விரும்புவான் இளைஞன்? அதனால தான் இளைஞர்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிறார்கள். அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதியை விட்டு இளைஞர்கள் ஒதுங்கி போகிறான். அவனுக்கு ஒரு விடி மாதிரி கிடைச்ச ஒரு விஜய், ஏன்னா அவர் இதுவரை ஆட்சிக்கு வரல, ஏதோ ஒரு புதுமையை செய்வார், ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் அவர் பின்னாடி போகிறான். அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞனை பற்றி பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல்வாதிக்கு தகுதி கிடையாது. அவனுடைய அறிவில் கால் தூசி பெறாதவர்கள் இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை அரசியல்வாதிகளும் அவங்ககிட்ட நிற்க முடியுமா? எவ்வளோ பிரெயின் அவனுக்கு! அதனால் இளைஞர்களை குறை சொல்லாதீங்க. துரை வைகோ அவருக்கு கால் தூசி பெற மாட்டேங்க நீங்கள். அவன் யாரை ஆதரிக்கிறானோ உங்களையெல்லாம் வெறுப்பதன் பிரதிபலிப்புத்தான் அது. அவர் விஜய் என்ற ஒரு பிம்பத்தை இப்போது பார்த்த உடனே இவர்களெல்லாம் மோசமானவர்கள், இவர் புதியவர், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் தான் அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒழிய நீங்கள்லாம் ஒரு ஒழுங்காக இருந்திருந்தா, நீங்கள்லாம் நேர்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தா, நீங்கள்லாம் மனசாட்சியுள்ள அரசியல்வாதிகளாக இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் உங்கள் பின்னால் வந்திருப்பான். கொள்ளையடிக்கும் கூட்டம், நாட்டை அடகு வைக்கக்கூடிய கூட்டம், இப்போ ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு கட்சியோட பணத்தை வாங்கி கொண்டு கூட்டணி செய்ய வைக்கக்கூடிய கூட்டம், இதுதான் இன்றைய தமிழக அரசியல்வாதிகள். அதனால் அறிவாளிகளான இந்த காலத்து இளைஞன் உங்கள் பின்னால் வராமல் ஒரு புது தலைமையை தேடுகிறான். அதுதான் உண்மைங்கிறத துரை வைகோவுக்கு எங்களுடைய செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது என்ஆர் ரங்கசாமி, பாண்டிச்சேரி முதலமைச்சர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு கொள்கைவாதி மாதிரி தெரியும். அவர் வேஷ்டி போட்டிருப்பார், ஒரு பெரிய சட்டை லூஸாக அதை போட்டிருப்பார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ரொம்ப எளிமையாக சைக்கிளில் போவார். முதலமைச்சர்னு பேர் புதுச்சேரியில், அங்கே சைக்கிளில் போவார், பக்கத்தில் போய் பேசுவார், ரொம்ப எளிமையாக இருப்பார். அதனால தான் பாண்டிச்சேரி மக்கள்லாம் அவரை
காங்கிரஸை விட்டு முதல்ல காங்கிரஸில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். காங்கிரஸோட ஒத்து வரல, வெளியில் வந்து என்ஆர் காங்கிரஸ், ரங்கசாமின்னு இவர் பேர்லேயே காங்கிரஸ் உருவாக்கினார். அப்படியும் 15 சீட்டில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார். காரணம் அவருடைய எளிமை, ரொம்ப எளிமையாக இருந்தது. இப்போ அவர் வந்து பாண்டிச்சேரியில், இப்போ பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டுக்கோடு சேர்ந்து எலெக்ஷன் வருது. அப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட்டணியை பற்றி சொல்லணும். பாண்டிச்சேரியில் யாரோட கூட்டணி செல்வார் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, பாண்டிச்சேரியை தாண்டி வெளியில் வந்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஓட்டு விழுகாது, அவர் யாருன்னே பல பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் தேர்தல் அறிவிப்பு விடுறாரு பாருங்க, பாண்டிச்சேரியில் பாஜகவோட கூட்டணியா, தமிழ்நாட்டில் விஜயோட கூட்டணியா பார்த்துக்காங்க. அங்கே ஒரு கூட்டணி, இங்கே ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு ஆள் ஓட்டு போட மாட்டாங்க, இங்கே ஒரு கூட்டணியா, விஜயோட கூட்டணியா. அதனால் எதுக்குன்னா விஜய் நாளைக்கு அரசியலை பிடிச்சிட்டா, ஒருவேளை விஜய் நாளைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிட்டா அவரையும் கையில் வச்சுக்கணும். பாஜகவை பகைக்க முடியாது, ஒழிச்சிடுவாங்க. அவர் பாஜகவை பகைச்சாங்கன்னா இங்கே இதில் வந்து அவரை ஒழிச்சிடுவாங்க. அப்படிங்கிறதுனால அங்கும் ஒரு கால் இங்கும் ஒரு கால், ஆற்றல் ஒரு கால் சேற்றல் ஒரு கால்னு சொல்லி இங்கே வந்துக்கிட்டு எனக்கு வந்து தமிழ்நாட்டில் விஜயோட கூட்டணி, ஆனால் பாண்டிச்சேரியில் பாஜகவோட தான் கூட்டணி. எப்படி கொள்கையில் முரண்பாடோடு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கடையில் இந்த சன் டிவி மறுபடியும் ஆரம்பித்து இந்த சன் இதில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரு கட்சி தொடங்குகிறாருன்னு போட்டு விட்டாங்க. நாங்கள் விசாரித்து அவர், நான் அப்படி சொல்லவே இல்லைப்பா, அந்த சன் டிவிக்காரன் எலெக்ஷன் டைமில் குழப்பத்தை உருவாக்கணும்னு என் பேரை போய்க்கிறாங்க. எனக்கு 85 வயசாச்சு, நான் போய் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமா? செலவு பண்ண பணம் இருக்கா? எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அதிமுக தொண்டர்களின் ஓட்டை பிரிக்கிறதுக்காக, குழப்பத்தை உருவதற்காக சன் டிவி திட்டமிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு கிளப்பி விடுறாங்க. அதனால் அவரிடம் நாங்கள் விசாரித்தது அப்படி ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் முடிகிறத ஒரு வேணும் சன் டிவியை பார்க்க ஓப்பனே பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க பேர் சொன்னால் கேட்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அம்மா சன் டிவி வீட்டில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். தாத்தா பாட்டி சன் டிவி வீட்டில் பார்க்காது, வச்சு கொடுங்க. விஜய் டிவி சீரியலை வச்சு கொடுங்க, அவங்க ஜீ தமிழ் டிவி சீரியலை வச்சு பழக்கப்படுத்துங்க. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, எலெக்ஷன் டைமில் இப்படிப்பட்ட வேறு எந்த ஒரு ஊடகத்திலேயாவது வந்திருக்கா பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுகன்னு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இப்படி பொய்யும் புரட்டுகளையும், அதுவும் இந்த 1 மாதம் 1.5 மாதம் எலெக்ஷன் வர பல பித்தலாட்டங்களை செய்வார்கள். ஏற்கனவே சொன்னபடி அத்தனை பேரும் சன் டிவியை புறக்கணியுங்கள். காரணம் எலெக்ஷன் டைமில் இதே மாதிரி பித்தலாட்டங்களை செய்வார்கள் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம்.